Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. இந்த வீடியோல நம்ம bead loading stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து stitch number 46. இப்போ நம்ம நார்மலா வந்து padded loading அந்த மாதிரி stitch எல்லாம் வந்து thread வச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இது, பட் வந்து bead வச்சு லோட் பண்றோம். இதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல bead stitch பண்ணிக்கலாம். இதுக்கு நார்மல் string thread தான் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி thread எடுத்துட்டு bead வந்து sugar bead எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஒரு 3-4 sugar bead எடுத்துக்கோங்க. sugar bead எடுத்துட்டு இந்த லைன்ல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்விங் thread ஸ்டிட்ச் பண்றேன். நீடிலும் நார்மல் ஆரி நீடில் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்றேன். நீங்க bead கோர்க்கிற நீடில் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நீடிலோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். நீங்க நிறைய bead எடுத்துக்கலாம். அந்த நீடில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ எந்த அளவுக்கு லோட் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து bead வச்சு போட்டுக்கோங்க. நார்மல் padded loadingல வந்து நம்ம வந்து பைப்பிங் thread ஸ்டிக் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு thread வச்சு லோட் பண்ணுவோம். இது வந்து நம்ம beadல ஒரு லைன் ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே bead வச்சு லோட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நாட் போட்டுருங்க. நாட் போட்டாச்சு. இது மேலே லோடிங் பண்ணலாம். லோடிங்க்கு நான் ஒரு 5 bead எடுக்கிறேன். அதாவது இந்த bead ஃபுல்லாமே கவர் ஆகணும். அதுக்கு எவ்வளோ beads வேணுமோ அவ்வளோ beads எடுத்துக்கோங்க. இந்த சைடுல இருந்து thread எடுத்துக்கோங்க. thread எடுத்துட்டு இந்த bead கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கிராஸா இந்த சைடு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. நார்மலா நம்ம லோடிங் ஸ்டிட்ச் போடுவோம் இல்லையா, கிராஸா அந்த மாதிரி தான் போட்டு பக்கத்துல ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுருங்க. இங்க லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு திரும்பவும் ஃப்ரண்ட்லயே எடுத்துட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, அங்கே எடுத்துட்டு போய் ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. திரும்ப அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். இன்னும் அப்பதான் உங்களுக்கு ஷேப் வந்து மாறாம இருக்கும். திரும்பவும் ஒரு 5 bead எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த bead மறைக்கிறதுக்கு எவ்வளவு beads தேவைப்படுதோ அவ்வளவு beads எடுத்துக்கோங்க. 5 beadங்கிறது இல்ல. எடுத்துட்டு திரும்ப அந்த கிராஸா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுருங்க. திரும்ப thread மேலே எடுத்துட்டு போயிருங்க. திரும்ப லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. திரும்பவும் ஒரு 5 beads எடுத்துக்கலாம். நம்ம லோடிங் வந்து thread வச்சு பார்த்திருப்போம், அதுக்கு அப்புறம் சரதோசி வச்சு பார்த்திருப்போம். இது வந்து bead வச்சு லோட் பண்றோம். இது வந்து அது எல்லாத்தையும் விட கொஞ்சம் எம்போஸ்டா இருக்கும். கொஞ்சம் வர்க் வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இந்த sugar beadக்கு பதிலா கட் bead யூஸ் பண்ணலாம், glass bead யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன bead இருக்கோ நீங்க உங்களோட டிசைனுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த bead எல்லாமே வந்து வெளுத்து போயிருது அப்படினு சொல்லிருந்தீங்க. அதுக்கு பிராண்ட் ஏதாவது இருக்கா அப்படினு கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து செப்பரேட்டா பிராண்ட் எல்லாம் கிடையாது. இது வந்து நீங்க கொஞ்சம் குவாலிட்டி, அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிட்டீங்க அப்படினா கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு வெளுத்து போகாது. அதே மாதிரி நீங்க வந்து இத வந்து தண்ணில வாஷ் பண்ண கூடாது. உங்களுக்கு அப்படி வாஷ் பண்ணனும் அப்படினா நீங்க dry wash வேணா கொடுத்துக்கலாம். தண்ணில வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடனே ஃபேட் ஆயிடும். எல்லா பீடுமே ஃபேட் ஆகும். ஃபேட் ஆகாம இருக்கவே இருக்காது எதுவுமே. கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்குனீங்க அப்படினா கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஃபேட் ஆகாம இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் அப்படியே கண்டினியூஸா போடணும். நான் இது ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். இது வந்து நெக்லைன் சுற்றி லோடிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதாவது ஒரு லைன் சரி த்ரெட் போட்டுட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு லோடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.